வணக்கம். வெல்கம் டு ராஜா ஜோதிடம். இன்னைக்கு நம்ம கடக ராசிக்கு ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. முதல் வேலையில இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா, குரு பகவான் அப்படிங்கிறவர் உங்க ஜென்ம ராசியிலே உச்ச வலிமையோட இருக்கிறாருங்க. சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறாருங்க. அப்படிங்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல வேலை நல்லா இருக்குதுங்க. ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். ஆனால் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமா இருக்குங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். இதனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஏற்படும். அப்போ நீங்க உங்களோட ஒர்க் லைஃபை பேலன்ஸ் பண்ணிக்கிறது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து ஃபாரின் போலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. கண்டிப்பா ஃபாரின் போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. காரணம், 12ஆம் இடத்துல சூரியன் புதனோட சேர்க்கை இருக்கிறதுனால கண்டிப்பா ஃபாரின் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற நபர்களா இருந்து உங்க சுயஜாதகமும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த டைம் பீரியட் கடகராசி என்பர்கள் ஃபாரின் போலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கடகராசி அப்படிங்கிறது நீர் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கடல் கடந்து போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இயற்கையாவே இருக்குங்க. இந்த டைம் பீரியட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது, உங்க ஜாதகமும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா நீங்க டிராவல் பண்ணக்கூடிய அருமையான ஒரு காலகட்டமா இருக்குங்க. கொஞ்சம் வேலை பளு அப்படிங்கிறது இருக்கும், இதனால ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஏற்படும். இதை மட்டும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணிக்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு மனதளவுல கொஞ்சம் ஒரு பீஸ் கொடுக்கும், ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறத கொடுக்கும். அதை ஏற்படுத்திக்க பார்த்துக்கோங்க, சரிங்களா? இதுக்கு அடுத்து தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் நல்லா இருக்குதுங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இந்த டைம் பீரியட்ல தொழிலை நான் விரிவாக்கம் பண்றேன், இல்ல வேற ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறேன், வேற ஒரு தொழில் நான் பண்ணலான்ட்டு இருக்கேன், இல்ல இந்த டைம் பீரியட்ல நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன், இது நல்லா இருக்குதா அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னதான் குரு பகவான் உங்க ஜென்ம ராசியிலே இருந்தாலும் 1, 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்க ஜென்ம ராசியில் இருக்கிறாரு, 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் இடத்தை பார்க்கிறார். இதைதான் நீங்க புரிஞ்சுக்குங்க. அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, நம்ம இந்த டைம் பீரியட் ட்ரை பண்ணலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா நான் ஒரு விஷயத்தை என்ன நான் அப்சர்வ் பண்ணேன்னு பார்த்துட்டீங்கன்னா, சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. சனி பகவான் 9ஆம் இடத்துல இருந்துட்டு தன் 3ஆம் பார்வையை செவ்வாயை பார்க்கிறாருங்க. அப்படிங்கிறப்ப அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு 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 விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணுங்க. ஒரு முதலீடு பண்ற மாதிரி இருந்தா பண்ணுங்க, தப்புல தாராளமா பண்ணலாம். அதை கரெக்டா யோசனை பண்ணி ரிசர்ச் பண்ணி அது நம்மளுக்கு சக்சஸ் ஆகுமா, இதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு யோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத கடகராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த டைம் பீரியட் அவசரப்படக்கூடாது. நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சனியோட 3ஆம் பார்வையா செவ்வாய் பகவானை பார்க்கிறாரு. அப்படிங்கிறதுனால இந்த பிசினஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்க ஒரு கேர்ஃபுல்லா எடுத்து பண்றது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத கடகராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து பொருளாதாரம் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த டைம் பீரியட்ல 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க. சுக்கிரன் ஜூலை 5ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிருவாரு. உங்களுக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுப விரயங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குங்க. சுப விரயங்கள், ஏதோ ஒரு குழந்தைகளுக்காக ஒரு எஜுகேஷன் லோன் எடுக்கிறது, ஏதோ ஒரு இடம் வாங்கலான்ட்டு இருப்பீங்க, அதுக்காக ஏதோ ஒரு லோன் எடுக்கிறது, ஒரு பேங்க் அப்ரோச் பண்ணி லோன் வாங்குறது, நல்ல ஒரு கடன் அப்படிங்கிறது இருக்குதுங்க. நல்ல ஒரு விரயங்கள் அப்படிங்கிறதா இருக்குது. இந்த டைம் பீரியட் அதை நீங்க பண்ணிக்கலாம். அது நல்ல ஒரு மாற்றத்தை தான் கண்டிப்பா கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா இந்த டைம் பீரியட்ல உங்க குழந்தைகள் நல்லா சக்சஸ் ஆவாங்க. உங்களோட புத்தி அப்படிங்கிறது நல்லா இருக்கும். குலதெய்வத்தோட அனுகிரகம் அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க. இந்த டைம் பீரியட்ல ஒரு ஒரு எனர்ஜி வேணும், ஒரு ஆட் ஆன் பேக் இருக்கிற மாதிரி, ஒரு நம்ம ரீசார்ஜ் பண்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஒரு பூஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, அதுவும் சுக்கர ஓரையில நீங்க வழிபாடு பண்றப்போ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல பொறுத்த வரைக்கும், சரிங்களா? இதுக்கு அடுத்து குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா, 2ஆம் இடத்துல கேது பகவான், 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாருங்க. ஜூலை 5ஆம் தேதி சுக்கர பகவானும் கேதுவோட சேர்ந்துருவாருங்க, சரிங்களா? இதனால நான் என்ன சொல்றேன்னா, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வருங்க. செவ்வாயும் பார்க்கிறாருங்க. அப்படிங்கிறதுனால காரசாரமான விவாதங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது நல்லதுங்க. என்னதான் இதெல்லாம் இருந்தாலுமே குரு பகவான் இருக்கிறதுனால எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆயிருங்க. பட் தேவையில்லாத ஆர்குமெண்ட், அன்வான்ட் ஆர்குமெண்ட், ஒரு தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட்டை ஃபேமிலிக்குள்ள எடுத்துட்டு வராதீங்க.
அவங்கள பத்தி ஆர்குமெண்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது அப்படிங்கறத கடகராசி அன்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கடுத்து திருமணம் அப்படின்னா திருமணத்துக்கு நல்ல காலகட்டம் தான். இந்த டைம் பீரியட்ல குரு வந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. சுக்கிரனும் சேர்ந்து பார்க்கறதுனால நல்ல ஒரு அமைப்பு இருக்குதுங்க. ஆனால் சுக்கிரன் கேது வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்குள்ளேயே நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுக்குவீங்க. எனக்கு இந்த மாதிரிதான் வரணும் அமையணும் அப்படின்னா தப்பு இல்லைங்க. ரொம்ப இன்டெப்தா வந்து எனக்கு இந்த ஃபீல்ட்ல இருக்கணும், எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் தான் இருக்கணும் அப்படின்னா வரன்னு எல்லாமே நீங்க ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அப்போ உங்களோட 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 எக்ஸ்பெக்டேஷனை நான் கம்மி பண்ண சொல்ல, உங்களுக்கான எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கோங்க. பட் அதை வந்து ரொம்ப பெருசா வச்சுக்கிட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத கடகராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கடகராசி அப்படின்னாவே உங்களோட ராசி அதிபதி சந்திர பகவான், சரிங்களா? 15 நாள் வளர்பிறை, 15 நாள் தேய்பிறை. இன்னைக்கு ஒரு விஷயத்த பேசுவீங்க, நாளைக்கு இன்னொரு விஷயத்த பேசுவீங்க. அப்படிங்கிறதுனால ஒரு மைண்ட் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது இருக்காதுங்க. அதனால நீங்க வந்து ஒரு கரெக்டான ஒரு வரனை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா கரெக்டா பாருங்க. நல்ல வரனை வந்து நீங்க தவற விட்டுறாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன், சரிங்களா? ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு எனக்கு இது வேணும், இவங்க இப்படி இருக்கணும், இல்ல என்னோட கேரக்டருக்கு இவங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட் நல்லா இருக்கு. சின்ன சின்ன ஒரு ஒரு தடுமாற்றம் இருக்குங்க. பட் அதையும் மீறி குரு பகவான் கண்டிப்பா உங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த ஜூலை மாதத்துல அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க, அடுத்த ஸ்டெப் மேரேஜுக்கு எடுத்துட்டு போலான் இருக்கீங்க, சக்சஸ் ஆகுமா அப்படின்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால முதல் ஒரு முயற்சி பண்றீங்க, முதல் ஒரு அப்ரோச் பண்றீங்க, வீட்டுல வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. மறுபடியும் 2ஆம் டைம் நீங்க ஒரு அப்ரோச் பண்றீங்கன்னா கண்டிப்பா வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சோ அப்போ விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கறத கடகராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு டைம் அப்ரோச் பண்ணுங்க. கொஞ்சம் வந்து கோவப்படாம, அவசரப்படாம, வாக்குவாதம் பண்ணாம, எப்படி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த மாதிரி எடுத்து சொன்னீங்கன்னா கண்டிப்பா வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, முக்கியமா இந்த டைம் பீரியட்ல நினைச்ச காலேஜுக்கு போய் சேருவீங்க. கரெக்டான ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நல்ல ஒரு கோர்ஸ் வந்து தேர்ந்தெடுப்பீங்க. அது வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல பெரிய ஒரு அவுட்கம்மா இருக்குங்க. நீங்க கரெக்டா ஒரு கோர்ஸை தேர்ந்தெடுத்து படிப்பீங்க. அதுக்கான ஒரு ஃபியூச்சர்ல பெரிய ஒரு மேசிவான ஒரு பூம் அப்படிங்கிறது இருக்குங்க. அது நல்லா இருக்குதுங்க. சில பேர்த்துக்கு வந்து ஃபாரின் போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுதுங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறதுனால முதல்ல ஒரு 15 நாள் மாதத்தோட முதல் பகுதி அப்படிங்கிறது நல்லா இருக்குதுங்க. அந்த டைம் பீரியட் நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, விசாக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா அப்ரூவ் ஆகும். கண்டிப்பா நீங்க ஃபாரின் போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க, சரிங்களா? இந்த டைம் பீரியட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதா சொல்றேன். இதுக்கு அடுத்து பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சுக்கிரன் கேதுவோட காம்பினேஷன் வந்து கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை, ஒரு டிப்ரெஷன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. இதை எப்படி நம்ம வந்து டிவியேட் பண்றது, டிஸ்ட்ராக்ட் பண்றதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்து கொஞ்சம் இறை வழிபாடு அதிகமா பண்ணுங்க, கொஞ்சம் வந்து கோயிலுக்கு அதிகமா போயிட்டு வாங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. இந்த டைம் பீரியட்ல வந்து அவசரப்பட வேண்டாம், ஓவர் திங்கிங் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத பெண்களுக்கு சொல்றேங்க. ஏன்னா எல்லாமே நல்லா இருக்குதுங்க, ஆனா இது நடக்குமோ, இது நடக்காதோ அப்படிங்கிற மாதிரி ஓவரா திங்கிங் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கறத மட்டும் பெண்களுக்கு சொல்றேங்க. சரி, வீடு மனை வண்டி வாகனம் வாங்குற மாதிரி இருக்கா சார் அப்படின்னா நல்லா இருக்குதுங்க. முதல் 2 வாரத்துக்குள்ள ட்ரை பண்ணுங்க. அந்த டைம் பீரியட் உங்களுக்கு கண்டிப்பா கிளிக் ஆகும் அப்படிங்கிறத கடகராசி பெண்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து ஹெல்த்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டைம் பீரியட்ல அசிடிட்டி சில பேர்த்துக்கு ஏற்படுங்க. அதே மாதிரி சில பேர்த்துக்கு ஜூலை 17ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி டீஹைட்ரேஷன், கரெக்டா வந்து வாட்டர் அப்படிங்கிறது நீங்க இன்டேக் எடுக்க மாட்டீங்க, அதனால டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது ஆகலாம். சில பேர்த்துக்கு வந்து இந்த ஒரு ஏதாச்சும் ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் அப்படிங்கிறது வரும், ஃபுட் பாய்சன் ஆகுங்க. சில பேர்த்துக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்லீப் ஸ்ட்ரெஸ்னால, வேலை பளு இல்ல பிசினஸ் இருக்கிற ஸ்ட்ரெஸ்னால கரெக்டா ஒரு ஸ்லீப் அப்படிங்கிறது இருக்காதுங்க. கொஞ்சம் மைன்யூட்டான ட்ரபிள்ஸ் மட்டும்தான் இருக்குதுங்க. சில பேர்த்துக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ், அலர்ஜி அப்படிங்கிறது ஏற்படுங்க. இது எல்லாமே மைன்யூட்டா தான் இருக்குதுங்க. பெரிய ட்ரபிள் அப்படிங்கிறது கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து சீனியர்ஸ் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. ஒரு அதிர்ஷ்டத்தை நோக்கி நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சார் எப்ப சார் கடவுள் எங்களுக்கான ஒரு கதவை திறப்பார் அப்படிங்கிற மாதிரி நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைம் பீரியட் இருக்குதுங்க. ஒரு முயற்சி பண்ணுங்க. ஒரு சின்ன ஒரு தடை அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படுங்க. அதையும் மீறி நீங்க ஒரு விடாமுயற்சி எடுக்கிறப்போ கண்டிப்பா சக்சஸ் அடையுங்க. ஏன்னா
உங்க ஜென்ம ராசியில குரு பகவான் உச்ச வலிமையோடு இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. நிறைய பேருக்கு ஏதோ ஒரு கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கும். அதுவுமே கண்டிப்பா சால்வ் ஆகுங்க. நான் ஒண்ணு சொல்லியிருக்கேன். என்னன்னா வெள்ளிக்கிழமை சுக்கர ஓர எண்ணெய்க்கு நீங்க திருப்பரங்குன்ற முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த ஜூலை மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத கடகராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் நம்மளோட வீடியோஸ் சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.